ஹாய் கைஸ், எல்லாரும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க. இனிமேல் இந்த சேனல் தான் ட்ராமா அப்லோட் பண்ண போகிறேன். மெயின் சேனலில் ட்ராமா அப்லோட் பண்ண முடியாது, ஒரு 3 மாதத்துக்கு கொஞ்சம் ப்ராப்ளத்தில் இருக்குது. ஸோ அதனால் இனிமேல் இந்த சேனலில் தான் அப்லோட் பண்ண போகிறேன். அந்த சேனலுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணிங்களோ அதேமாரி இந்த சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே நம்ம ட்ராமாவோட ஹீரோயினியை தான் காட்டுறாங்க. 2 பேருக்கும் ஆல்ரெடி மேரேஜ் ஆகிட்டு போல அப்படியே நடந்து போயிட்டு இருப்பாங்களா. அப்போ என்ன ஆகுதுன்னா ஒரு ட்ரக்கு வந்து இவங்களை இடிச்சிருது. 2 பேருக்கும் சமக்காயம், உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. அப்போ கூமிங்னு ஒருத்தன் வாரான். அவன் அவங்க அப்பா சொத்தெல்லாம் கேம்லிங் விளையாண்டு இழந்துட்டானாமா. அதான் அண்ணியோட சொத்து எல்லாத்தையும் ஆட்டை போட வந்திருக்கிறேன் அப்படின்னு என்கிட்ட பேசிட்டு இருக்கான். ஆக்சுவலி இவன் தான் ஆக்சிடென்ட் பண்ணியிருப்பான் போல. கவலைப்படாத, உங்கள் 2 பேருடைய ஃபியூனருமே சிறப்பாக பண்ணிடுறேன், சந்தோஷமா 2 பேரும் மேலே உலகத்துக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர்த்தையும் காப்பாத்தாம அவன் அங்கேருந்து போயிடான். நம்ம ஹீரோனே ஹீரோ பார்த்து, நான் மட்டும் முன்னாடி அவனுக்கு ஹெல்ப் பண்ணாம இருந்திருந்தா அவனுக்கு அந்த சொத்துமே போயிருக்காது, உனக்கு இந்த நிலைமையே வந்திருக்காது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஃபீல் பண்றா. அப்படியே ஃபீல் பண்ணிட்டு சாரின்னு கேட்குறா. அடுத்த ஜென்மன்னு ஒன்று இருந்துச்சுன்னா கண்டிப்பா நான் அதுல உன்னைதான் ஃபர்ஸ்ட் லவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவ அப்படியே இறந்து போயிடா. 2 பேருமே அந்த இடத்துல வச்சு இறந்து போயிடறாங்க. அப்படியே காலங்கள் பின்னோக்கி போகுது. அதாவது நம்ம ஹீரோனி இருக்காங்க இல்லையா, அவங்க ரீபன் ஆகுறாங்க. அவங்க லாஸ்ட் இயர் ஹை ஸ்கூல் படிச்சுட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த டைம்ல ரீபன் ஆயிருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப ஷாக்காக தான் இருக்கு, நம்ப முடியல. அப்படியே ஷாக்லயே அந்த கிளாஸ் ரூமை வெறிக்க பார்த்துட்டு இருப்பாங்களா. அதை பார்த்த ஃப்ரெண்டோ என்னடி தூக்க கலக்கத்திலே இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட கையை கிள்ளி விடுவாங்களா. அது அவங்களுக்கு சமயம் வலிக்குது போல. ஐயோ ரொம்ப வலிக்குது, அப்போ உண்மையாவே நம்ம ரீபன் தான் ஆயிருக்கோமா அப்படின்னு அவங்க அப்பதான் நம்ப ஆரம்பிக்கிறாங்க. நாம ரீபன் ஆயிருக்கோம்னா இதே கிளாஸ்ல தான் என் புருஷனும் படிச்சிருந்தான், அதுவும் எனக்கு பின்னாடி தான் உட்காந்துருந்தான், அப்போ அவன் உயிரோட தானே இருப்பான் அப்படின்னு இவன் ஆசையா திரும்பி பாப்பாலாம். பார்த்தா இடம் காலியா இருக்குது, இவன் எங்கதான் போயிருப்பான், மறுபடியும் கிளாஸை கட்டடிச்சுட்டு போயிட்டானோ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அந்த சமயத்துல ஹீரோ கிளாஸ்க்கு வரான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதை கேட்டோன்னா நம்ம ஹீரோனிக்கெல்லாம் செம ஹாப்பி. ஐயோ என் புருஷனை பார்க்க போறேனே அப்படின்னு இவ ரொம்ப ஆர்வமா அந்த கதையே பார்த்துட்டு இருப்பாளா. அப்ப அவ ஒரு விஷயத்த நினைச்சு பாக்குறா. என்னன்னா பாஸ்ட்ல ஹீரோ கோட் சூட் எல்லாம் போட்டு ரொமான்டிக்கா பொக்கெல்லாம் எடுத்துட்டு வந்து நிப்பான் போல ஹீரோனி கிட்ட. அது ஞாபகம் வரவும் அதே மாதிரிதான் இப்போ ரொமான்டிக்கா வருவான் போல அப்படின்னு இவ ரொம்ப ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருக்கா. ஆனா ஹீரோ பாத்தீங்கன்னா டப்புன்னு கதவை தள்ளி விட்டுட்டு லாலிபப் எல்லாம் சாப்பிட்டு ஒரு ரவுடி மாதிரி தான் வாரான். இதை பார்த்துட்டு இவளுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஆமாலா, இந்த டைம்ல தான் ஹீரோ ரவுடியா, யார் பேச்சும் கேட்காம அவன் பாட்டுக்கு சுத்திட்டு இருப்பான் அப்படின்னு இவளுக்கு அப்பதான் ஞாபகம் வருது. நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அவன் பிளேஸ்ல வந்து உட்காந்துட்டு இவளையே குறுன்னு பார்த்துட்டு இருக்கான். எதுக்குன்னா அவளுடைய சேர் வந்து இவனுடைய டெஸ்க் கிட்ட ஒட்டி கிடக்குதாமா. அதுக்குதான் பையன் இப்படி குறுன்னு பார்த்துட்டு இருக்கான். ஏ நவுண்டு பொடி அப்படின்னு சொல்லும் போது இவளுக்கு கடுப்பாகுது. அடிச்சிரும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்ல அதுக்கு ஹீரோ டீஸ் பண்ற மாதிரி பேசுறான். இதை கேட்டு இவளுக்கு ரொம்பவே கடுப்பாகுது. பட் இருந்தாலும் பொறுமை அப்படி சொல்லிட்டு இருக்கா. பைத்தியமா இருப்ப போல அப்படின்னு ஹீரோ மறுபடியும் டீஸ் பண்ண இவ டக்குன்னு கையில உள்ள பேப்பரை தூக்கி அவன் மேலேயே எறிகிறா. அவன் அதை அசால்ட்டா கேட்ச் பிடிச்சு தூர போட இதை பார்த்த ஹீரோனியும், இருடி நீ மட்டும் வேற யாராவது லவ் பண்ணு, அதுக்கப்புறம் தான் உனக்கு இருக்கு அப்படின்னு மனசுக்குள்ள சொல்லிட்டு அவனே பார்த்து மறைச்சிட்டு இருக்கா. இவளுக்கு டைரி எழுதுற பழக்கம் உண்டு போல. இப்போ ஹீரோ வந்து பைத்தியன்னு சொல்லியிருப்பான் இல்லையா இவளை பார்த்து, அதான் எழுதுறா. இன்னைக்குள்ள டேட்டை போட்டு ஹீரோ என்னை பார்த்து பைத்தியம் சொல்லிட்டான், ஸோ மேரேஜ் ஆன பிறகு இதுக்கெல்லாம் வட்டி முதல்ல உனக்கு தர வேண்டா அப்படின்னு சொல்லி எழுதி வைக்கிறா. அதுக்கப்புறம் அவனை எப்படியாட்டும் நல்லா படிக்க வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறா. ஏன்னா அப்போதான் ஹீரோக்கு அவங்க அப்பா சொத்து கிடைக்குமா. ஆனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா எந்த கவலையும் இல்லாமல் சார் கூட கிளாஸில் இருக்காங்க, அவங்கள கூட கண்டுக்காம அவன் பாட்டுக்கு தூங்கிட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு ஹீரோனி செம கடுப்பாயிட்டா. ஏன்னா ஹீரோ வந்து பாஸ்ட் லைஃப்ல ஹை ஸ்கூலை ஸ்கிப் பண்ணியிருப்பான் போல. அதான் ஹீரோனிக்கு செமக்கு வருது. போன லைஃப்ல அந்த மாதிரி ஹை ஸ்கூலை ஸ்கிப் பண்ணிட்டான், இந்த லைஃப்ல அதே மாதிரி பண்ண விடக்கூடாது, இவனை நல்லா படிக்க வைக்கணும் அப்படின்னு தூங்காத எந்தி படி அப்படின்னு சொல்றா. ஆனா ஹீரோ பார்த்தீங்கன்னா உனக்கு என்னடி பிரச்சனை, இன்னைக்கு பைத்தியமா பிடிச்சிட்டு எப்ப பார்த்தாலும் என்னைய தொந்தரவு பண்ணிட்டு இருக்கா, பேசாம இங்கிருந்து போ அப்படின்னு சொல்லி கத்தி விட்டுறான். அவளுக்கா செம கடுப்பாகுது. பட் இருந்தாலும் இது உன் புருஷன், நீ வந்து கோப்படாத அமைதியாயிரு அப்படின்னு அவளையாவா காம்டன் படுத்திட்டு, என்ன பாரு இப்ப மட்டும் நீ எந்திக்கலன்னு வச்சுக்கோவேன், இதை வச்சு குத்திடுவேன் அப்படி சொல்லி மிரட்டுறா. ஆனா ஹீரோ சுத்தமா கண்டுக்கிடவே இல்லையே. இதனால இவ கடுப்பாக்கி குத்த போக ஹீரோ டென்ஷன் ஆயிட்டான். ஏ லூஸ் அடி லூஸ் மாதிரி பண்றா, அந்த கூமிங் தானே என்ன டார்ச்சர் பண்ண சொல்லியிருக்கிறான் உன்கிட்ட, அதனால தானே இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா, சரி படிச்சு தொலைறேன் அப்படின்னு இவன் புக் எடுத்து படிச்சுட்டு இருக்க. இதை பார்த்துட்டு ஹீரோனிக்கா அப்பதான் ஹாப்பியா இருக்கு. சாருக்கெல்லாம் ஆச்சரியமா இருக்கு, பையன் கிளாஸ்ல வச்சுலாம் புக் எடுத்து படிச்சுட்டு இருக்கானே அப்படின்னு. ஆனா நமக்கு தான் காட்டுறாங்க அவன் படிக்கலாம் செய்யல, அந்த புத்தகத்துக்குள்ள கதை புத்தகத்தை வச்சு ரீட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் பெல்லாம் அடிச்சிருதா. எப்பா பெல் அடிச்சுட்டு நம்ம தூங்கலாம் அப்படின்னு ஹீரோ புக்கை மூடி வச்சுட்டு தூங்க போவானா.
இவ அப்பவும் வந்து தூங்காத படி அப்படின்னு தொந்தரவு பண்ணிட்டு இருக்கா. ஹீரோலாம் வெறி ஆயிட்டான். என்னடி உனக்கு பிரச்சனை, இன்டர்வியூல கூட என்ன நிம்மதி இருக்க விட மாட்டியா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருப்பான். அந்த சமயத்துல அந்த கூமிங் இருக்கான் இல்லையா, அவன் வாரான். வந்து ஹீரோனி கூப்பிட்ட, அதான் உன்னோட ஸ்வீட் ஹார்ட் வந்துட்டான் இல்லையா, போ போ அப்படி ஹீரோ சொல்லும்போது இவளுக்கு அவன் இவங்க 2 பேர்த்தையும் கொண்டு இருப்பான் இல்லையா, அதுதான் ஞாபகம் வருது. இப்போ 2 பேரும் தனியா வந்து பேசுறாங்க. ஆக்சுவலி ஹீரோனி இருக்காங்க இல்லையா, அவங்க தினம் தினம் இவனுக்கு டியூட்டர் எடுப்பாங்க போல. ஆனா இன்னைக்கு எடுக்கலையாமா. எதுக்கு எடுக்கல, அது போக நீ எதுக்கு அவன் கூட விளையாண்டு இருக்கா பிராக்டிஸ் பண்ணாம, நமக்கு தான் அந்த இங்கிலீஷ் காம்படிஷன் வரப்போகுது இல்லையா, அதுக்கு நம்ம 2 பேரும் பார்ட்னரா தானே சேர்ந்துருக்கோம். ஸோ அதுல வின் பண்ணி கோல்டு மெடல் வாங்கணும் இல்லையா, ஸோ அதுக்கு நீ ப்ரிப்பேர் பண்ணாம எதுக்காக நீ அவன் கூட எல்லாம் விளையாண்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கோப்பட. உடனே ஹீரோனியும், என்ன பாரு, இனிமே நானும் உனக்கு டியூட்டர்லாம் எடுக்க மாட்டேன், அதே சமயம் அந்த காம்படிஷன்ல உனக்கு பார்ட்னராகவும் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறா. இவனுக்குலாம் சமக்கோ வருது. லின்னியும் மறந்துடாத, முன்னாடி உன் உயிரை சேவ் பண்ணது நான் தான் அப்படின்னு சொல்றான். நம்ம ஹீரோட நேம் வந்து லின்னியும். இப்போ ஹீரோனி ஒரு ஃபிளாஷ்பேக் தான் நினைச்சு பாக்குறா. என்னன்னா நம்ம ஹீரோனி கிட்ட ஒரு 2 ரவுடி பசங்க வந்து தப்பா நடக்க வந்திருப்பாங்க போல. அப்போ ஒரு பையன் தான் வந்து அவன் மேல அடிச்சுட்டு ஓடி இருப்பான். உடனே அந்த 2 ரவுடி பசங்களும் அந்த பையன் பின்னாடியே ஓடி இருப்பாங்களா. இதனால நம்ம ஹீரோனிக்கு அந்த பையனோட ஃபேஸ் தெரிஞ்சிருக்காது, அவ பார்த்துருக்க மாட்டா. ஆனா அந்த கொஞ்ச நேரத்திலேயே அந்த பக்கமா இருந்து இந்த கூமிங் இருக்கான் இல்லையா, அவன் அடிபட்டு நடக்க முடியாம நடந்து வந்துட்டு இருப்பான். இதை பார்த்துட்டு ஹீரோனியை இவ தான் நம்மளை சேவ் பண்ண போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டா. அவன்கிட்டயும் கேட்குறா, நீ தான் என்ன சேவ் பண்ணியான்னு. அதுக்கு அவனுமே ஆமான்னு சொல்லியிருப்பான். இதனாலதான் நம்ம ஹீரோனி அவனுக்கு நிறைய விஷயத்துல ஹெல்ப் பண்ணிருப்பா. படிக்கிற விஷயத்துலலாம் அவனை லவ் பண்ணலாம் ஆரம்பிச்சிருப்பா. இப்ப அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு நடிச்சதெல்லாம் காணோம். நீ என்ன அன்னைக்கு சேவ் பண்ணலன்னு எனக்கு தெரியும், இவ்வளவு நாளா நீ தான் என்ன சேவ் பண்ணன்னு சொல்லி என்ன நல்லாவே ஏமாத்திட்டல்ல, என்ன டியூட்டர் வேற எடுக்க வச்சா, இனிமே உனக்கு எதுவும் ஹெல்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது இதை கேட்டு இவனுக்கு சமஷாக்கு. இவளுக்கு எப்படி உண்மையெல்லாம் தெரிஞ்சிச்சு அப்படின்னு. இவளை வச்சுதான் கோல்டு மெடல்லாம் வாங்கணும்னு நினைச்சேன், இப்ப வேற உண்மையை கண்டுபிடிச்சிட்டாலே, பரவாயில்ல, அவதான் என் மேல பைத்தியமா இருக்காளே, நம்ம என்ன சொன்னாலும் நம்புவா அப்படின்னு இவன் என்னென்னமோ சொல்லி கன்வின்ஸ் பண்ண பாக்குறான். பட் ஹீரோனி கன்வின்ஸ்லாம் ஆன மாதிரி தெரியல. ஏன்னா ஹீரோனிக்கு இவனை பத்தி நல்லாவே தெரியும். இவன் தேவைக்கு மட்டும் நல்லா யூஸ் பண்ணிக்கிடுவான். அதுக்கப்புறம் நீலாம் என் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்க தகுதியே கிடையாது அப்படின்னு ஹீரோனி ரொம்ப கேவலமா இன்சல்ட் பண்ணுவான். அதனாலதான் நம்ம ஹீரோனி இவனுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ணவே இல்லை. ஸோ நான் உனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டேன், டியூட்டர்லாம் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸுக்கு போறா. ஹீரோவோ, என்ன உன்னுடைய ஸ்வீட் ஹார்ட் கிட்ட பேசிட்டு வந்துச்சு போல அப்படின்னு சொல்லி டீஸ் பண்ண. அதெல்லாம் இருக்கட்டும், அன்னைக்கு நைட் என்ன சேவ் பண்ணது நீ தானே அப்படின்னு சொல்லி கேட்பாளா. ஹீரோ ஒத்துக்கிட மாட்டுக்கான். ஆக்சுவலா அவன் தான் சேவ் பண்ணிருப்பான் போல. ஆனா ஹீரோனி கேட்கும் போது ஒத்துக்கிட மாட்டுக்கான். உனக்கு கண்ணு தெரியலன்னு நினைக்கேன், முதல்ல கண் ஆஸ்பத்திரியில போய் செக் பண்ணு, நானே ஒரு பேட் கை, நான் இதுக்கு உனக்கெல்லாம் ஹெல்ப் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறான். எனக்கு தெரியும் நீ தான் என்ன சேவ் பண்ணனு. அதுக்கு கைமாறா நான் இனிமே உனக்கு ஃப்ரீயா டியூட்டர் எடுக்க போறேன், நீ நல்லா படிக்கணும் அப்படின்னு ஹீரோக்கு கிட்டக்க வந்து பேசுவாளாம். இங்க ஹீரோக்கெல்லாம் செம நர்வஸ் ஆகுது. அதெல்லாம் வேண்டாமே அப்படின்னு சொல்லி படுத்துக்கிறான். இப்படி இங்க நடக்கிற எல்லாத்தையுமே இந்த கூமிங்கும் பாக்குறானா. அவனுக்கு செம கடுப்பாகுது. உடனே ஹீரோவை மாட்டிவிடனுக்காக வாங்கின ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட கால் பண்ணி பேசுறான். என்ன பாரு, மறுபடியும் ஹீரோ கிட்ட வம்பு பண்ணு, சண்டை போடு, நீங்க சண்டை போட்டுட்டு இருக்கும் போது கரெக்டா நான் டீச்சரையும் என் அப்பாவையும் கூப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்றான். உடனே அவனுமே அவனுடைய கேங்கை கூப்பிட்டு வந்து ஹீரோ கிட்ட சண்டை போட தான் நிக்கிறான். நம்ம ஹீரோக்கு சப்போர்ட்டா அவனுடைய 2 ஃப்ரெண்ட்ஸுமே வந்திருக்காங்க சண்டை போட. அப்படியே சண்டை போட போவாங்களா. கரெக்டா அந்த டைம்ல நம்ம ஹீனிய வந்து ஹீரோ கணத்துல போலிச்சுன்னு ஒரு அடியை வைக்க. இதை பத்தி எல்லாருக்குமே சமஷாக்கு. சண்டைலாம் போடக்கூடாதுன்னு சொல்றா. உனக்கு பைத்தியமா பிடிச்சிருக்க அப்படின்னு ஹீரோ திட்ட. இவ அதெல்லாம் பெருசா கண்டுக்கிடவே இல்லையே அந்த பசங்க கிட்ட. இனிமே ஹீரோவை நான் பாதுகாப்பேன், அவன் மேல யாராவது கை வச்சுங்க அது என்னையே பகிச்சதுக்கு சமம் அப்படின்னு மிரட்டுறா. பாஸ்ட் லைஃப்ல இப்படிதான் எதுக்கு எடுத்தாலும் ஹீரோ சண்டைக்கு போய் கடைசியில ஜெயிலுக்கு போகிற நிலைமை தான் வந்துட்டான். இதை நினைச்சு ஃபியூச்சர்ல ரொம்பவே ஃபீல் பண்ணி நம்ம ஹீரோயினி கிட்டே சொல்லியிருக்கான் போல. அதான் இந்த லைஃப்ல அந்த தப்பு நடக்க விட மாட்டேன், நான் தடுப்பேன் அப்படின்னு ஹீரோனி மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கா. இங்க மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நம்ம ஹீரோ பத்தி கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருக்காங்க. உனக்கு வெக்கமாவே இல்லையா, ஒரு பொண்ணு பின்னாடி ஒளிஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருக்காங்க. இதை கேட்டு ஹீரோ ரொம்பவே வெறியாயிட்டான். உனக்கு மண்டியில ஏதோ பிரச்சனை நினைக்கேன், பேசாம டாக்டரை போய் செக் பண்ணு, ஃபர்ஸ்ட் இந்த இடத்த விட்டு காலி பண்ணு, நான் சண்டை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நான் தான் சொல்றேன் இல்லையா சண்டை போடக்கூடாதுன்னு, நீ கம்முன்னு இரு அப்படின்னு சொன்னா இங்க ஆப்போசிட்ல இந்த வாங் குரூப் இருக்கு இல்லையா, அவங்க அமைதியா இருக்க மாட்டுக்காங்க. சண்டை போட்டே
தீர்வேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கானுவன். ஹீரோனியே சொல்றா, ஹீரோ கிட்ட மட்டும் சண்டை போட்டீங்க, நான் டைரக்டா பிரின்சிபல் கிட்டவே கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு மிரட்டுறா. அந்த பசங்களும் பயந்து போயிடறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோனி நல்லா படிக்கிற ஸ்டூடெண்டா, பிரின்சிபலுக்கும் நல்லா பிடிக்கும். ஸோ இவன் நம்மளை மாட்டி விட்டானா கண்டிப்பா நமக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வாங்கிட்ட சொல்ல உடனே வாங்குமே. சரி ஹீரோ, இந்த ஒரு தடவை வேணா நீ தப்பிச்சிருக்கலாம், ஆனா அடுத்த தடவை உன்னை சும்மா விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போக, நீ யாருடா எங்களை பாம்பு பத்து விடுறது, இப்பவுமே சண்டையை வச்சுக்கலாம் அப்படின்னு ஹீரோ சண்டைக்கு போறான். ஹீரோனி தான் ஸ்டாப் பண்ணிட்டு கிளாஸுக்கு வா அப்படி சொல்லி கூப்பிடுறா. நல்ல பையனா நடிக்கலாம், எனக்கு டைம் இல்லப்பா, பேசாம இங்கிருந்து போவியா அப்படி ஹீரோ சொல்லும் போது, ஆமா ஆமா பேசாம இங்கிருந்து கிளம்பு அப்படின்னு ஹீரோட மத்த 2 ஃப்ரெண்ட்ஸுமே சொல்லிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துலதான் இந்த கூமிங் என்ன பண்றானா, அப்பாவையும் டீச்சரையுமே கூப்பிட்டு வாரான். என்னன்னா, மறுபடியும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டியா, அப்பாவோட மானத்தை வாங்க பாக்குறியா அப்படின்னு பெரிய நல்ல மாதிரி ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கான். அப்பாவுமே ஹீரோ கிட்ட என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படின்னு ஒரு வார்த்தை கூட கேட்காம அவதான் ஃபர்ஸ்ட் சண்டே ஆரம்பிச்சிருப்பான் அப்படின்னு நினைச்சிட்டு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோக்கெல்லாம் செம கோவம் வருது. பதிலுக்கு அவனுமே திட்ட போவானா. உடனே ஹீரோனி தான் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்னு அவனை பேச விடாம தடுக்கிறான். அவன் கையை கிள்ளி விட்டுட்டு அப்பா கிட்ட, அங்கிள் நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க, ஹீரோ சண்டைலாம் போடல, அவன் என்னதான் பார்க்க வந்தான், என் கிட்ட டியூட்டர் எடுப்பியான்னு கேட்க வந்தான் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோக்கெல்லாம் செம ஷாக்கு. நான் எப்படி இப்படி கேட்க வந்தேன் அப்படின்னு. இங்க கூமிங்க பாத்தீங்கன்னா, ஹீரோயின் பொய் சொல்லாத, அவன் உன்னை கட்டாயப்படுத்தி தானே இப்படி பேச சொன்னா, கவலைப்படாத நாங்களாம் இருக்கோம் இல்லையா, நீ உண்மையை மட்டும் சொன்ன காணோம் அப்படின்னு சொல்லும் போது, யாரும் என்ன கட்டாயப்படுத்தல, நான் பொய்யும் சொல்ல, அவன் டியூட்டர் எடுக்க தான் என்கிட்ட கேட்க வந்தான், அவன் என்கிட்ட நேர்மையா இருக்கான் தெரியுமா, அவனோட போன் பாஸ்வேர்ட் கூட என்கிட்ட சொல்லியிருக்கான் அப்படின்னு இப்போ ஹீரோட போன் எடுத்து அந்த பாஸ்வேர்டை போட்டு ஓபன் பண்ணி காட்டுறான். இதை பார்த்து ஹீரோக்கெல்லாம் செம ஷாக்கு. ஏய் என்னோட பாஸ்வேர்ட் உனக்கு எப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னு. ஆக்சுவலி போன லைஃப்ல ஹீரோ சொல்லியிருப்பான் போல, நீ தான் சொன்னான்னு சொல்லும் போது, அடியே நான் எப்படி சொன்னேன், நான் யார்கிட்டயும் இதை பத்தி சொல்லவே இல்லையே அப்படி ஹீரோ புலம்புறான். ஹீரோ அதெல்லாம் பெருசா கண்டுக்கிடவே இல்லையே. அப்பாவுக்கு ரொம்பவே சந்தோஷம், தான் பையன் அடி சண்டையெல்லாம் விட்டுட்டு படிக்க திருந்திட்டானே அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாகிறாங்க. இப்போதான் உன் அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவா உன்னை நினைச்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஹீரோனிக்குமே சந்தோஷமாக தான் இருக்குது. ஏன்னா போன லைஃப்பில் அப்பாவுக்கும் பையனுக்கும் இடையில எப்போ பார்த்தாலும் வாய் தகராறு தான் வந்துட்டு இருக்குமா, எப்போ பார்த்தாலும் ஃபைட் தான் பண்ணிட்டு இருப்பாங்களாம். இந்த கூமிங்கோட அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க தான் எப்போ பார்த்தாலும் சண்டையை மூட்டி விட்டுருவாங்களாம். அதனால 2 பேருக்கும் பேச்சுவார்த்தை அவ்வளோக்கா இல்லை. அப்புறம் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அப்பா இறந்து போயிடாராமா. அதுக்கப்புறம் தான் ஹீரோ அவரை புரிஞ்சுக்கிட்டானா, அவர் தான் மேலே எவ்வளோ பாசம் வச்சிருந்தாரு அப்படின்னு. அதுக்கப்புறம் ஹீரோ தானே அவரை நினச்சி கவலைப்பட்டுட்டே இருப்பானா. இந்த லைஃப்பில் அதேமாரி நடக்க விட மாட்டேன், 2 பேருக்கு இடையில சண்டை வராத மாதிரி நான் பார்த்துக்கிடுவேன் அப்படின்னு மனசுக்குள்ளே நினைக்கிறா. ஆனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா சண்டை போட ஆரம்பிச்சிட்டான். என் அம்மா செத்து 6 மாதத்துலேயே வேற ஒருத்தவங்கள மேரேஜ் பண்ணி கூப்பிட்டு வந்தவங்க தான் நீங்கள் என் அம்மா பற்றிலாம் பேசுகிறீங்களா, என் அம்மா பற்றி பேச உங்களுக்குலாம் தகுதியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கோவத்தில் அங்கேருந்து போகிறான். அப்பாக்கெல்லாம் டென்ஷன் ஆகுது, அப்படியே இருமிட்டு இருப்பாங்களா. உடனே கூமிங்கோ, அப்பா அண்ணா சொல்கிறதெல்லாம் பெருசாக எடுத்துக்கிடாதீங்க, அவன் தெரியாமல் சொல்லிட்டு போகிறான், நீங்கள் டென்ஷன்லாம் ஆகாதீங்க அப்படின்னு நல்லவன் மாதிரி ஆக்டிங் பண்ணுறான். ஆக்சுவலி அப்பா ரீமேரேஜ் பண்ணதே ஹீரோக்காக தான், பட் அது ஹீரோக்கே பிடிச்சிருக்காது. இப்போ பிரின்சிபலை நம்ம ஹீரோயை கூப்பிட்டு வச்சு பேசுகிறாங்க. இவர் பிரின்சிபல் போல இங்கிலீஷ் காம்படிஷனுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுறியா, எப்படி போகுது அப்படி சொல்லி கேட்குறாரு. நம்ம ஹீரோனியும் நான் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணல அப்படிங்கிறா. என்னம்மா சொல்கிறா, அதில் நீ வின் பண்ணானா அந்த ஃபேமஸான யூனிவர்சிட்டியில் உனக்கு இடம் கிடைக்கும், நம்ம ஸ்கூலுக்கும் பெருமையாக இருக்கும், ஸோ பார்ட்டிசிபேட் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோனியும் முடியாதான் சொல்கிறா, பட் அவர் கன்வின்ஸ் பண்ணுறாரு. அவர் எப்படியோ கன்வின்ஸ் பண்ணிட்டார் போல. ஹீரோனியும் ஒத்துக்கிறா. சரி நான் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன், பட் இவன் கூட பார்ட்னராக இருக்க மாட்டேன், ஹீரோ கூட மட்டும் தான் பார்ட்னராக இருப்பேன் அப்படிங்கிறா. என்ன பேசுகிறா, இங்கிலீஷ் என் அண்ணாக்கு சுட்டு போட்டாலும் வராது, பேசாமல் என்ன பார்ட்னராக ஏற்றுக்கோ அப்படின்னு இவன் சொல்லும்போது உடனே அப்பாவுமே, ஆமாம்மா ஹீரோ சுத்த வேஸ்ட்டு, அவன் ரவுடியாக சுற்றுவான், ஊர் சோவாருவான், மற்றபடி அவனுக்கு ஒன்றுமே தெரியாது, அவன் கூட கூட்டு சேர்ந்தா நீ தோத்து போயிடுவா, பிறகு அந்த யூனிவர்சிட்டிக்கு போக வாய்ப்பே கிடைக்காது, பார்த்துக்கோ நல்லா திங்க் பண்ணிக்கோ அப்படின்னு அப்பா சொல்லும்போது, உங்க கண்ணுக்கு வேணா அப்படி தெரியலாம், பட் என் கண்ணுக்கு இந்த உலகத்துல அவனை மாதிரி ஒரு நல்லவன் யாருமே கிடையாது, ஸோ நான் அவன் கூட மட்டும்தான் பார்ட்னராக இருப்பேன், இதனால எந்த பிரச்சனை வந்தாலுமே நான் ஃபுல்லாக ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றா. இதை கேட்டு எல்லாருக்குமே ஷாக்காக தான் இருக்கு. இப்போ ஹீரோனியா அவங்க கிட்டலாம் பேசிட்டு நேராக ஹீரோ கிட்ட தான் சொல்றா அங்கே நடந்த எல்லா விஷயத்தையும். அவன் சொல்றான், என்ன பாரு,
அந்த காம்படிஷனில் நான்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லவும் ஹீரோனியும் ஏன்பா இப்படி சொல்கிறா, நாம் மட்டும் அதில் வின் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோவேன் கோல்டு மெடல் கிடைக்கும், ப்ளஸ் நம்ம 2 பேரும் அந்த ஃபேமஸான யூனிவர்சிட்டிக்கு ஒன்றாவே படிக்க போகலாம் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஹீரோ ஒத்துக்கிட மாட்டுக்கான். இவ எப்படி பேசினாலுமே ஹீரோ ஒத்துக்கிட மாட்டுக்கான். முட்டாள் அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். பட் இருந்தாலும் இவ விட மாட்டுக்காளே. ஹீரோ கண்டிப்பாக உன்னால் முடியும், உன் டேலண்ட்டை ப்ரூவ் பண்ண ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு, ஸோ இதை ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு என்கரேஜ் பண்ணுற மாதிரி பேசிட்டு இருப்பா. பட் ஹீரோ அதெல்லாம் காதில் வாங்கின மாதிரிலாம் தெரியல. அவன் பாட்டுக்கு கிளம்பிறான். அதுக்கப்புறம் கிளாஸில் இவளுக்கு பின்னாடி தானே ஹீரோ உட்காந்துருப்பான். ஸோ இவ பக்கத்தில் உட்காந்துருந்தா இவ ஒரே தொந்தரவு பண்ணிட்டு இருப்பா அப்படின்னு வேற ஒரு இடத்துல உட்கார போகிறான். இதை பார்த்த ஹீரோனியும் என்னையும் அவாய்ட் பண்ணுறியா அப்படின்னு, நானும் உன் பக்கத்தில் தான் உட்காருவேன் அப்படின்னு இடத்த சேஞ்ச் பண்ண போகிறா. ஹீரோக்கெலாம் டென்ஷன் ஆகுது. நான் எங்கே போனாலும் நிம்மதியே விட மாட்டியா அப்படின்னு மறுபடியும் முன்னாடி இருந்த பிளேஸ்லேயே வந்து உட்காந்துட்டு அவன் பாட்டுக்கு ஃபோன் எடுத்து கேம் ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டான். இதை பார்த்த ஹீரோனியா டக்குன்னு ஃபோனை பிடிங்கிட்டு இந்த இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பரை சால்வ் பண்ணு அப்படி சொல்லி கொடுக்குறா. அதெல்லாம் முடியாது அப்படின்னா அந்த பேப்பரை சுருட்டி மடக்கி கசிக்கு போட்டுட்டு ஃபோனை பிடிங்கி மறுபடியுமே கேம் ப்ளே பண்ணிட்டு இருக்கான். ஹீரோனியும் நான் உன்னோட மனைவிடா, உன்னை எப்படி கேன் பண்ணணும்னு எனக்கு தெரியும்டா அப்படின்னு கண்ணில் ஏதோ ஊத்திட்டு அழ ஆரம்பிச்சிட்டா. ஏன்னா ஹீரோக்கு பொண்ணுங்க அழுதாலே தாங்கிக்க முடியாதான். அதே சமயம் எந்த பொண்ணுங்களையும் அடிக்கவே மாட்டானா. அதுக்காக தான் நம்ம ஹீரோனி இப்படி அழுகிற மாதிரி ஆக்டிங் பண்றா. உடனே ஹீரோவோ அழாத சால்வ் பண்ணி தொலைறேன் அப்படின்னு இப்போ அந்த கொஸ்டின் பேப்பரை எடுத்து சால்வ் பண்ணி கொடுத்துட்டு வெளியே விளையாட போயிடறான். ஹீரோனே திருத்திட்டு இருக்கா. அப்போ ஃப்ரெண்டுக்காரியோ அடியே இவனை வச்சுட்டுலாம் நீ அந்த போட்டியில் ஜெயிக்க முடியாது, பேசாம வேற ஒரு பார்ட்னரை சூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது அதுக்கெலாம் அவசியம் கிடையாது, நீனே பாரு அப்படின்னு அந்த பேப்பரை காட்ட பார்த்தா ஃபுல் மார்க்கு. இவன் எப்படி ஃபுல் மார்க் எடுத்தான், கண்டிப்பாக சீட் பண்ணியிருப்பானா இருக்கும் அப்படின்னு சொல்ல அவன்லாம் சீட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள அவனுக்கு இங்கிலீஷ்லாம் சூப்பராக வரும். பட் அவங்க அப்பாவை வெறுப்பத்தை தான் இவன் இந்த மாதிரி ரவுடியாக சுற்றிட்டு இருக்கான் படிக்காம அப்படின்னு ஹீரோனி மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்கா. இப்போ அப்படியே கட் பண்ணா இன்னைக்கு தான் அந்த இங்கிலீஷ் காம்படிஷன் போல நம்ம ஹீரோனியா ஹீரோக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. பட் ஹீரோ வந்தபடி இல்லை, அவனுக்கு ஃபோன் பண்ணி பேர பார்க்குறா. பட் அவன் எடுக்க மாட்டுக்கான். இந்த டைமில் சித்திக்காரி கூமிங்கு அப்பெல்லாம் வராங்க. அப்பெல்லாம் சொல்கிறாங்க நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் அவனை நம்பாதனே, இப்போ பாரு அவன் வரவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக அவன் வருவான், எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படி சொல்வா. அதுக்கு மேலே இவங்களால என்ன சொல்ல முடியும். ஸோ அங்கேருந்து கிளம்பிறாங்க. இந்த கூமிங்கோ அவன் கண்டிப்பாக வரமாட்டான், அவன் இந்த காம்படிஷனுக்கு பயந்து ஓடியே போயிருப்பான் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ண. டே போடா அவன் கண்டிப்பாக வருவான், எனக்கு தெரியும் அவனை பற்றி, பேசாமல் இங்கேருந்து கிளம்புறியா அப்படின்னு சொல்லும்போது அவன் அங்கேருந்து போயிடான். ஹீரோனி எங்கே இருக்கா, நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படி ஹீரோனி சொல்லும்போது இந்த சைடு நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோ எங்கே இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாண்டுட்டு இருக்கான். அவன் இங்கே போகக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டான் போல, அதனால தான் இங்கே வெளியே வந்து விளையாண்டுட்டு இருக்கான். ஃப்ரெண்ட்ஸோ எதுக்காக உன்னை சூஸ் பண்ணான்னு தெரியல, அவன் இன்னைக்கு அசிங்கப்பட்டு இருக்க போறா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஹீரோனி வந்து அவனுக்காக சப்போர்ட் பண்ணி பேசியிருப்பா இல்லையா அப்பா கிட்டேயும் பிரின்சிபல் கிட்டேயும். ஸோ அப்படி பேசும்போது ஹீரோவும் அங்கே தான் இருந்திருக்கான். இது எல்லாமே கேட்டுட்டு தான் இருந்திருக்கான். இப்போ அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு அவளை நம்ம வின் பண்ண வைக்கணும் அப்படின்னா அங்கேருந்து கிளம்புறான். ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஆச்சரியமாக தான் இருக்கு. இப்போ இந்த சைடு நம்ம ஹீரோனிக்கிட்ட வந்து காம்படிஷன் தொடங்க போகுது. ஸோ பார்ட்னர் இருந்தால் மட்டும் தான் உள்ள விடுவோம் பார்ட்டிசிபேட் பண்ண, மற்றபடி உள்ளெல்லாம் விட மாட்டோம், நீங்கள் டிஸ்குவாலிஃபை ஆயிருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக நம்ம ஹீரோ மாஸ் என்ட்ரி கொடுக்குறான். இதை பார்த்து ஹீரோனிக்கெலாம் அவ்வளோ சந்தோஷம், ஆனந்த கண்ணீர்லாம் வந்துடுது. ஹீரோ நேராக வந்து அழாத அப்படின்னு லாலிபாப்லாம் ஊட்டி விடுறான். எனக்கு தெரியும் நீ வருவான்னு சொல்ல. அதுக்கு ஹீரோ நான் கண்டிப்பாக இந்த காம்படிஷனில் சொதப்ப தான் போகிறேன் பாரு, ஸோ இப்போ கூட லேட் ஆகல, பேசாமல் என்ன வேண்டான்னு சொல்லிடு அப்படின்னு சொல்லும்போது ஹீரோனியோ உன்னால் முடியும் அப்படின்னு கண்ணடிப்பாலாம். இதை பார்த்து ஹீரோக்கெலாம் லைட்டாக வெக்கமாக தான் இருக்குது. அப்படியே லைட்டாக சிரிச்சிட்டு இருப்பான். அப்புறம் என்ன காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்களாம் வந்தாச்சா, அதனால காம்படிஷனுமே ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வந்து செல்ஃப் இன்ட்ரோ தான் கொடுக்கணும், இங்கிலீஷில் பேசணுமா. ஸோ ஃபர்ஸ்ட்டு கூமிங் தான் பேசுகிறான். அவனுக்கு ஜட்ஜஸ்லாம் 9 மார்க் கொடுக்காங்க. இதை பார்த்துட்டு அப்பாக்கெலாம் ஹாப்பி. அடுத்து ஹீரோ தான் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறானா. உடனே எல்லாருமே அவன் படிப்பில் ஒஸ்ட்டு, அவனுக்கு எங்கே இங்கிலீஷ்லாம் தெரிய போகுது, சுட்டு போட்டாலும் அவனுக்கு இங்கிலீஷ் வராது அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோட 2 ஃப்ரெண்ட்ஸுமே எனக்கு பார்க்க ஹீரோ அதில் வச்சு தோத்து அவங்க அப்பாவை அசிங்கப்படுத்துறதுக்காக தான் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பானா இருக்கும் அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்களா. இது அப்பா காதுலையுமே விழுந்துருது. அவர் செம்ம டென்ஷன் ஆகுறாரு. உடனே சித்திக்காரியோ எங்க ஹீரோவால் நம்ம ஸ்டாக் மார்க்கெட் எல்லாமே டவுன் ஆக வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது உடனே இவர் என்ன பண்ணுறாருனா வக்கீலுக்கு கால் பண்ணி ஹீரோக்கும் எனக்கு எந்த சம்மந்தம் கிடையாது, அவன் என் பையனே கிடையாது அப்படின்னு ஸ்டேட்மெண்ட்லாம் ரெடி பண்ண சொல்கிறாரு. இங்கே
இங்க ஹீரோ பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல பிச்சு உதறான், சூப்பராகவே பேசுறான். இதை கேட்டு எல்லாருக்குமே சமஷாக்கு, சித்திக்கரைக்கெல்லாம் வயிற்றுச்சலா இருக்கு. அப்போவோ இவன் அப்படியே அவன் அம்மா மாதிரியே இருக்கான் அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க. அப்போ அந்த டைம்ல வக்கீல கால் பண்ணி ஸ்டேட்மெண்ட்டை ரெடி பண்ணியாச்சு, ப்ரெஸ் கிட்ட கொடுத்துடலாமா அப்படி சொல்லி கேட்க, இல்லை வேண்டாம், ஹீரோ என் பையன் தான் அப்படி சொல்லி வச்சிடாரு. இங்க இவனாலே நம்பவே முடியல, ஹீரோ இதுல தோத்து போயிடுவான் அப்படின்னு நினைச்சிருப்பானா. பட் இப்போ ஹீரோ வந்து இங்கிலீஷ்ல பிச்சு உதறான் இல்லையா, ஸோ அதை பார்த்து அவனுமே ஷாக்ல தான் நிற்கான். இங்க ஹீரோ பேசி முடிச்சிருவானா, அவனுக்கு ஜட்ஜஸ்லாம் 10 மார்க் கொடுக்காங்க. அதை பார்த்து ஹீரோனிக்கெல்லாம் செம ஹாப்பி. அடுத்து ஹீரோனி தான் பேச போறா. அவ போன பிறகு இந்த கூமிங்கோ ஹீரோ கிட்ட, என்ன பாரு ஓவரா சந்தோஷப்படாத, இப்ப மட்டும் நான் ஹீரோனிய டேட்டுக்கு வான்னு கூப்பிட்டேன்னு வச்சுக்கோவேன், அவன் நாய் மாதிரி என் பின்னாடி ஓடி வந்துருவா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை வெறுப்பேத்துற மாதிரி பேசிட்டு இருப்பானா. நம்ம ஹீரோவோ ஐயோ இந்த கொசு தொலை வேற தாங்க முடியலையே, யாராட்டம் இவனை அடிச்சு கொல்லுங்கப்பா அப்படின்னு கலாய்ச்சிட்டு இருக்கான். இவனுக்கும் கடுப்பா தான் இருக்கு. பட் இருந்தாலும் பல்ல கடிச்சிட்டு அமைதியாக இருக்கிறான். ஆனா தந்திரமா ஒரு வேலையை பண்ணிட்டு இருக்கான். என்னன்னா அவனோட ஆட்கள் கிட்ட ஹீரோ காம்படிஷன்ல சீட்டிங் தான் பண்ணியிருக்கான் அப்படின்னு போஸ்ட் போட சொல்றான். இங்க ஹீரோனியும் பேசி முடிக்கிறா, அவளுக்கும் 10 மார்க் தான். அப்புறம் அடுத்த ரவுண்டு இங்கிலீஷ்ல எக்ஸாம் எழுதணுமா, அதுக்கப்புறம் இங்கிலீஷ்ல பேச்சு போட்டி போல. ஸோ எல்லாத்துலேயும் நம்ம ஹீரோயினி வந்து சிறப்பாக பண்ணிடுறாங்க, ஃபுல் மார்க்கு. சொல்ல போனால் நம்ம ஹீரோயினி தான் வின் பண்ணியிருக்காங்க. அவங்க 2 பேருக்கு தான் கோல்டு மெடல் ஆமா. அண்ட் அந்த ஃபேமஸான யூனிவர்சிட்டியில் உங்க 2 பேருக்கு தான் இடம் உண்டு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு மற்றவங்களாம் நம்ம ஹீரோ பார்த்து பெருமையாக பேசுறாங்க. ஹீரோ சீக்ரெட் ஜீனியஸாக தான் இருந்திருக்கான் போல அப்படின்னு சொல்லி பெருமையாக பேசுறாங்க. இந்த கூமிங்கால அதை ஏற்றுக்கிட்டே முடியல. ஏன்னா அவன் டாப் 10க்குள்ளவே வரலையாமா, போன லைஃப்ல வந்திருப்பான். அப்போ ஹீரோனி அவனுக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பா இல்லையா, அதனால அவன் வின் பண்ணியிருப்பான். இந்த லைஃப்ல சப்போர்ட் பண்ணியிருக்க மாட்டான் இல்லையா, அதனால தோத்து போயிட்டான். அவனுக்குலாம் ரொம்ப வெறியாகுது, கடுப்பா இருக்கு. இங்க அவங்க அப்பாவோ அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, ஹீரோக்கு இந்த அளவுக்கு இங்கிலீஷ் தெரியுமா அப்படின்னு. உடனே சித்திக்காரிய பார்த்தீங்கன்னா ஹீரோ சீட் பண்ணியிருக்கான் பாருங்க, போஸ்ட்லாம் போட்டிருக்காங்க அப்படி சொல்லி காட்டுறாங்க. இதனால அப்பாக்கெல்லாம் செம்ம டென்ஷன் ஆகுது, குடும்பமானத்தையும் வாங்குறானே அப்படி சொல்லி கோவப்படுறாங்க. இங்க ஸ்டேஜ்ல நம்ம ஹீரோவை ஸ்பீச் கொடுக்க சொல்றாங்க. ஹீரோவும் சரின்னு ஸ்பீச் கொடுக்க வருவானா, அதுக்குள்ள அப்பாவோ ஹீரோ நீ இப்படி ஏமாத்தோன்னு நினைச்சு கூட பார்க்கல, ஜட்ஜஸ்க்கு லஞ்சம் கொடுத்து முன்கூட்டியே காம்படிஷன் கொஸ்டின் வாங்கிட்டியாமே, நீலாம் இந்த கோல்டு மெடல் வாங்க தகுதியே கிடையாது, பேசாம எல்லார்கிட்டையும் நீ பண்ண தவறுக்கு மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்றாரு. ஹீரோனிக்கு நல்லாவே தெரிஞ்சு போயிட்டு இந்த கூமிங் தான் இந்த வேலையை பார்த்து விட்டுருக்கான் அப்படின்னு. ஹீரோ வந்து நான் யார்கிட்டயும் மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு அங்கிருந்து போலான்னு பாக்குறான். ஹீரோனியும் நீ சீட் பண்ணலா, ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணு அப்படின்னு சொல்றா. எக்ஸ்பிளைன் பண்ணாலும் யாரும் நம்ப மாட்டாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து போக, இதை பார்க்கும்போதே ஹீரோனிக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஹீரோனி கிட்ட நீ டாப் ஸ்டூடெண்ட்னு எங்களுக்கு தெரியும், உனக்கு கோல்டு மெடல் உண்டு, ஆனா நீ உண்மையை மட்டும் சொல்லு, ஹீரோ சீட் தானே பண்ணான் அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோனிக்கு கோவம் தான் வருது. ஹீரோ உங்க பையன், அவன் சீட் தான் பண்ணான்னு நீங்க எப்படி நம்புறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாளா. எனக்கு அவனை பத்தி தெரியும் சொல்ல, அவன் மேல சின்னதா ஒரு நம்பிக்கை கூட வைக்க மாட்டீங்களா அப்படி சொல்லி கேட்கும்போது, இல்ல அவன் நம்பிக்கை வைக்கிற மாதிரி ஒழுங்கா நடந்ததே கிடையாது அப்படிங்கிறாங்க. சரி நான் ஹீரோ பத்தி சொல்றேன் அப்படின்னு இப்ப மைக் முன்னாடி வந்து நிக்கிறா. இங்க ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் இவ கண்டிப்பா ஹீரோவை மாட்டி தான் விட போறா பாரு அப்படின்னு பேசிட்டு இருக்கா. ஆனா ஹீரோனி மாட்டிலாம் விடல, ஹீரோ சீட் பண்ணிருக்க மாட்டான், எனக்கு அவன் மேல நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்றா. இதை கேட்டு ஹீரோக்கெல்லாம் ஆச்சரியமா தான் இருக்கு, இவன் நமக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாளே அப்படின்னு. போனவன் அப்படியே திரும்பி ஹீரோனியே பார்த்துட்டு இருக்கான். இங்க ஹீரோட ஃப்ரெண்ட்ஸுக்குமே செம ஹாப்பி. ஹீரோனியே சொல்றா சீட் பண்ணான்னு சொல்றீங்க இல்லையா, என்னால அதை அக்செப்ட் பண்ண முடியாது, அதனால நான் போலீஸை கூப்பிட்றேன், அவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணி சொல்லட்டும் அப்படின்னு சொன்ன உடனே இதை கேட்ட உடனே கூமிங் இருக்கான் இல்லையா, போலீஸ் வந்தா நம்ம பிளான் நாசமாகிறோம் அப்படின்னு ஹீரோனியோட மண்டையை கழுவ பார்க்குறான். ஹீரோனி நீ மட்டும் போலீஸை கூப்பிட்டான்னு வச்சுக்கோவேன், உனக்குமே பிரச்சனை தான், ஏன்னா நீ ஹீரோட பார்ட்னரு, ஸோ நீனும் அவங்க கூட சேர்ந்து சீட் பண்ணியிருக்கான்னு சொல்லி உனக்கு கோல்டு மெடலும் கிடைக்காம போயிடும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி மண்டையை கழுவ பார்க்குறான். அப்பாவுமே ஆமாம்மா உனக்கு கோல்டு மெடலும் கிடைக்காது, ப்ளஸ் யூனிவர்சிட்டிலையும் இடம் கிடைக்காது, நல்லா திங்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போலீஸ் கால் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோனி ஒரே ஒரு வார்த்தை மட்டும் தான் சொல்கிறா, எனக்கு ஹீரோ மேலே நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் என்ன போலீஸ்க்கு கால் பண்ணியாச்சு போல. ஹீரோவோ உனக்கு பயமாவே இல்லையேடி, நான் சீட் பண்ணியிருப்பேன்னு, எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்குது அப்படின்னு அப்பவும் சொல்றா. ஹீரோக்கு டச்சிங்க தான் இருக்கு. உண்மையா சொல்லு, எனக்கு பார்க்க உனக்கு என் மேல அட்ராக்ஷன் வந்த மாதிரி தோணுதே அப்படி ஹீரோ கேட்கும்போது, அது வந்து நாமெல்லாம் ஒரே டீம்லப்பா, அதான் உன்னை இன்சல்ட் பண்ணா என்னை இன்சல்ட் பண்ண மாதிரி தானே, அதுக்கு தான் உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசினேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறா. அதுக்கு ஹீரோவோ லின்யும் என் மேல தப்பி தவறியும் லவ்ல விழுந்துராத அப்படின்னு சொல்ல, விழுந்தா என்ன பண்ணுவ, கொன்னுருவேன் பார்த்துக்கோ அப்படின்னு விளையாட்ட சொல்லிட்டு நேராக ஸ்டேஜுக்கு தான் போறான். நான் சீட் பண்ணல, இன்வெஸ்டிகேஷனுக்கு ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான்.
கரெக்டாக அந்த டைமில் போலீஸும் வந்துடுறாங்களாம். அவங்களுமே இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க. இன்வெஸ்டிகேஷனில் ஹீரோ எந்த சீட்டிங்கும் பண்ணலன்னு தெரிய வருது. அதனால ஹீரோனிக்கு அவார்ட் கொடுக்குறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது கூமிங்கா வயிறு எரியுது. இந்த தடவையும் ஹீரோ ஸ்பீச் கொடுக்க வருவானா, அதுக்குள்ளே மற்ற எல்லாருமே இவன் கண்டிப்பாக சீட் பண்ணியிருப்பான், இவன் பெரிய பணக்காரன் தானே, அதனால காசு கொடுத்து கவர் பண்ணியிருப்பாங்களா இருக்கும் அப்படின்னு சொல்லி தப்பாக பேசிட்டு இருக்காங்க. ஹீரோக்கெல்லாம் கோவம் வருது. அப்பாவுக்கு அதுக்கு மேலே கோவம் வருது. அவர் இன்னுமே ஹீரோவை நம்பல போல, அவன் சீட் தான் பண்ணியிருப்பான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இங்கே இருக்கு எனக்கு அசிங்கமாக இருக்குது அப்படின்னா அவர் அங்கேருந்து கிளம்பலான்னு பார்க்குறாரு. உடனே ஹீரோனியும் அவன் கொஞ்சம் ஷை டைப்பு, நானே பேசுகிறேன் அப்படின்னு ஹீரோ கிட்டேருந்து மயக்க வாங்கி இப்போ பேசுகிறா. ஹீரோ பற்றி தான் பெருமையாக பேசுகிறா. ஹீரோ வெளிநாட்டில் தான் வளர்ந்தானாமா. 20க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கெல்லாம் போயிருக்கானாமா. அது மட்டும் இல்லை, 5 லாங்குவேஜ்லாம் தெரியுமா. அவனுடைய 14 வயசில் அவன் ஐரோப்பிய நாட்டுக்கு ஒத்தையில ட்ராவல் பண்ணிட்டு வந்தானாமா. அவனுக்கு இங்கிலீஷ்லாம் கை வந்து கலையாமா. அதான் எல்லா நாட்டுகளுக்கும் ஒத்தையில ட்ராவல் பண்ண போயிருக்கான் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ கேட்கான், இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு. ஆனால் ஹீரோ அதுக்கு ஆன்சரே பண்ண மாட்டுக்கா. ஆக்சுவலி இதெல்லாம் ஹீரோ போன லைஃப்பில் ஹீரோனிக்கிட்ட சொல்லியிருப்பான் போல. இப்போ ஹீரோனியும் என்ன பாருங்க, இந்த கோல்டு மெடல் வாங்க ஹீரோக்கு எல்லா தகுதியும் இருக்கு அப்படின்னு சொல்லி ஸ்பீச்சை கம்ப்ளீட் பண்ணுறா. அப்பாவுக்கு ஆச்சரியமா இருக்கு, தான் பையனுக்கு இவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருக்கே அப்படின்னு. அவரும் சந்தோஷத்தில் கை தட்டிட்டு இருப்பாரு. அப்புறம் என்ன, எல்லாரும் ஹீரோ சீட் பண்ணல, அவனுக்கு இங்கிலீஷ் நல்லாவே தெரியும் அப்படின்னு நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் ஹீரோயினியை வச்சு ஃபோட்டோலாம் எடுத்துட்டு இருப்பாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா கீழே லைக் அண்ட் கமெண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. ஸோ அடுத்த எபிசோடில் பார்ப்போம். பை பை.